7வது அதிகாரம் 21 27 வரைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அது இல்லாமல் இருந்தால் அவன் பிரவேசிப்பது இல்லை. பரலோக ராஜ்யத்தில் என் பிதா என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் பிரகாரம் நடக்கிறவன் தான் பிரவேசிப்பான். என்னை நோக்கி இதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. அதற்கு பதிலாக என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. நேரடியா இருக்கு. அப்ப அவரை நீங்க சொல்லவே கூடாது. அந்த நாளில் அநேகவர் என்னை நோக்கி நிறைய பேர் வந்து பேசுவாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரோத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் வந்து இயேசுநாதர் சொல்லுவாராம், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். செய்யக்காரர் என்னை விட்டு என்ன செய்யணும், அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு நான் சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே வந்து என்ன செய்வான், பரலோக ராஜ்யத்தில் ஜீவிப்பான் என்று இதற்கு மலை மீது மண்ணு கல்லுலாம் சொல்லி ஒரு ஒப்பனை வேற சொல்றாரு. அது நீங்க படிச்சுக்கிறீங்க. அதாவது மண் ஒரு கல்லு மேல மண் வீடு கட்டினா எப்படி கீழே விழுந்துரும், பலம் இருக்காது. அதெல்லாம் அவர் வந்து ஒரு உதாரணம் காட்டி சொல்கிறார். 7வது அதிகாரம் மத்தேயுல 7வது அதிகாரம் 21 27 வரைக்கும். என்னைய கர்த்தான்னு சொன்ன நீ நரகத்துக்கு போயிருவ அப்படிங்கிறார். அப்ப நீங்க எப்படி ஏசப்பா கடவுளேன்னு சொல்லுவீங்க? ஓ ஏசப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. உங்களுடைய மெயின் ரோலாக வைக்கக்கூடிய இயேசுநாதருக்கு 4 சுவிசேஷம் சொல்றீங்களா, அதுலயும் சொல்லப்படுது, எல்லா நூல்லையும். அப்போ இதற்கும் நீங்க ஒரு பதில சொல்லுங்க. என்னடா நம்ம வேதத்துல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதற்கு நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக தெளிவான நேரடியான பதிலை சொல்ல வேண்டும். தங்கள் கிரிகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று காப்பு நாடாக்கள் அகலமாயி வஸ்திரங்களையும் தொங்கல்களையும் பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்கள் ஜப ஆலயங்கள் ஆசனங்கள் தந்தை வெளிகள் வந்தனைகள் மனுஷர் ரபி ரபி என்று அழைக்கப்பட விரும்புகிறேன். நீங்களே ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் என்று சகோதராய் இருங்கள், பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். இது ஒரு பெரிய வசனம். மத்தேயுல 23வது அதிகாரம் 5-10. கடைசியில அதுல என்ன வருதுன்னா, பூமியில சகோதரர்களா இருங்க, பூமியில ஒருவனையும் கடவுள்னு சொல்லக்கூடாது, கடவுள்னு சொல்லவே கூடாதான். உங்கள் பிதா என்று சொல்லாமல் இருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவனே பிதாவா இருக்கிறார், அதாவது இறைவனாக இருக்கிறார். இவ்வளவு தெளிவான வசனம் பாருங்க. இப்படி இயேசுநாதர் வந்து என்னையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, இந்த நான் இந்த வணக்கத்தை சொல்லி கொடுக்கத்தான் வந்திருக்கேன், எப்படி கடவுளை வணங்கணும்னு சொல்லி கொடுக்கத்தான் வந்திருக்கேன், நானே கடவுள் கிடையாது, பரலோகம் மேல வானத்துல இருக்கிறாருன்னு சொல்லி நிராகரிச்சிட்டார். அடுத்து மத்தேயுல 20வது அதிகாரம் 20-23 வரைக்கும் ஒரு அம்மா வராங்க.